மார்னிங் அன்றைக்கி எஸ்டேட்டில் ரொம்ப மழை இருந்தங்காட்டிக்கு எஸ்டேட்டில் எல்லாருக்குமே லீவ் விட்டாங்க. அம்மா அப்பா 2 பேருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. வியாழன் வெள்ளி 2 நாளுமே லீவு தான். ஸோ காலைல ஒரு 6:45 போல் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு கரண்ட் வந்துருச்சு. சரி இதோடு எந்திரிச்சு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எங்களோட பேக்கிங் வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது நான் கோயம்புத்தூர் கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். துணி காய வைக்கிறதுல எப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் துவைச்ச எந்த துணியும் காயவே இல்லை. இந்த மாதிரி வெளியில் கொடியை கட்டி கொஞ்சம் நேரம் உணர விட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே சரியாக காயலை. ஈர துணியாலே அள்ளி வச்சுட்டு கொண்டு போகிறேன். அப்புறம் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். இந்த பேக்கிங் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள்லாம் 3 மிஸ் பண்ணுவீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப 3 மிஸ் பண்ணுவேன். காலையில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தான் அப்லோட் பண்ணுவேன். இங்கே தான் ஃபுல் சிக்னல் இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணுற அளவுக்கு சிக்னல் இருக்காது. கொஞ்சம் நார்மலாக விட்டு விட்டு தான் கிடைக்கும். அதனால் வீடியோலாம் அப்லோட் பண்ணிவிட்டு அங்கே வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு லைவ் போட்டிருந்தேன். இதுக்கப்புறம் லைவ் வரதா இருந்தால் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லைவ் வரேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.